செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். குன்னூர் புனித அந்தோணியார் மேல்நிலைப் பள்ளியில் தமிழர் கிராமிய நடனங்களுடன் தமிழர்களின் எழுச்சி திருநாள் பொங்கல் விழா கோலாகலம். தமிழகம் முழுவதும் பொங்கல் திருநாள் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பல்வேறு பகுதிகளிலும் பொங்கல் கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பள்ளி, கல்லூரி, அரசு அலுவலகங்கள் மற்றும் கிராமங்கள், நகரங்களில் பொங்கல் வைத்து முன்கூட்டியே கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனிடையே குன்னூர் புனித அந்தோணியார் மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் டாக்டர் தாமஸ் செல்வம் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக மேட்டுப்பாளையம் மேலூர் மிடோஸ் அமைப்பின் நிர்வாக இயக்குநரும் மக்கள் சேவை பணியாளருமான மானோஜ்குமார் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். விழாவில் 9ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள், நாட்டுப்புற நடனங்கள், நாடகம், பட்டிமன்றம் என்று தமிழரின் பண்பாட்டை பறைசாற்றும் கலை நிகழ்வுகள் நடைபெற்றன. விழாவில் பேசிய சிறப்பு விருந்தினர் தமிழர்களின் வீரத்தையும் துயர்துடைக்கும் ஈரத்தையும் இயற்கையை போற்றி வழிபட்டதையும் நினைவு கூர்ந்தார். இன்றைய தலைமுறை தமிழர் பண்பாட்டை காக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து வாழ்த்தினார். விழாவிற்கு தலைமையேற்று பேசிய தலைமை ஆசிரியர் உழவர்களை உயிரினும் மேலாக்கவும் இயற்கையை நேசிக்கும் ஆர்வலர்களாகவும் வீர உணர்வோடு மதம், இனம், மொழி கடந்த சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கவும் இந்த பொங்கல் விழா நம்மை அழைக்கிறது என்று வாழ்த்து பேசினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை 9ஆம் வகுப்பு ஆசிரியர்கள் பெட்ரிசியா, பத்மஜா, பிராங்க்லின் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.